சிக்கன் குழம்புல ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றி சோம்பு போட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு அதுக்கப்புறம் ஆனியன் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இது நல்லா ப்ரௌனிஷாக வரணும். இது ஒரு 2 மினிட்ஸ் நல்லா வதங்கட்டும். இப்போ இந்த வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வந்து நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். 2 தக்காளியை வந்து நல்லா போட்டு நல்லா கிளறிக்கலாம். தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கணும். கொஞ்சமாக கல் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம கல் உப்பு ஆட் பண்ணால் வெங்காய தக்காளி நல்லா வதங்கணும். இப்போ இது நல்லா வதங்கட்டும். தக்காளி வந்து நல்லா வதங்கிடுச்சு. நம்ம ஒரு 1/2 kg சிக்கன் எடுத்து வச்சுருக்கோம், அதை ஆட் பண்ணிக்கலாம். சிக்கன் ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா கலந்து விட்டுடலாம். வெங்காயத்து கறி நல்லா வெந்துருச்சு. நம்ம என்னென்ன மசாலா ஆட் பண்ண போகிறோன்னா சிக்கன் மசாலா, கரம் மசாலா, சில்லி பவுடர், வெள்ளை மிளகாத்தூள், குழம்பு மிளகாத்தூள், இதை தான் வந்து இப்போ நம்ம ஆட் பண்ண போகிறோம். சிக்கன் மசாலா சேர்த்துக்கலாம். சிக்கன் மசாலா சேர்த்துட்டு அப்புறமா கரம் மசாலா சேர்த்துக்கலாம். கரம் மசாலா சேர்த்துட்டு சில்லி பவுடர் தேவையான அளவு, அதுக்கப்புறம் குழம்பு மிளகாய் தூள் அது ஒரு 2.5 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் சேர்த்துட்டு உப்பு சேர்த்துக்கோங்க. மசாலாலாம் நல்லா இதுவாகிடுச்சு. உப்பு தேவையான அளவு போட்டு கறி வேகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. தொக்கா தான் இருக்க வைக்க போகிறோம். தேவையான அளவு உப்பு, அதுக்கப்புறமா தண்ணி சேர்த்துட்டு கறி வேகிற அளவுக்கு தொக்கு உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி வச்சுருங்க. தண்ணி வச்சுட்டு இது வந்து ஒரு 2 மினிட்ஸ் நம்ம மூடி வச்சுக்கலாம். மூடி வச்சதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம். ஏன்னா ஒரு 2 மினிட்ஸ் அப்படியே விட்டாச்சு. எண்ணெய்லாம் பிரிஞ்சு தொக்கு நல்லா